Taste the Daily. கோவை மாவட்டம் களங்கல் பேரூராட்சியில் உள்ள திண்டல் நகரில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 ஆண்டுகளாக குடிநீர், சாலை வசதி இல்லாததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு 10 முறை புகார் அளித்தும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்ற குறுஞ்செய்தி மட்டுமே வந்துள்ளதாகவும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட ஆட்சியருக்கு 3 முறை மனு அளித்தும் தீர்வு காணப்படவில்லை என்று புகார் தெரிவித்த மக்கள் பதாகையில் மனு ரசீதி பிளெக்ஸ் பேனர்களுடன் போராட்டம் நடத்திய மக்கள் அரசு அதிகாரிகளின் அலட்சிய பதில்களால் ஆதங்கம் அடைந்துள்ளனர். சொம்பில் தண்ணீர் ஊற்றுவது போல் எளிதான வேலையா என்ற அதிகாரிகளின் பதில் மக்களை வேதனைப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பூத் ஸ்லிப் முறைகேடு மீது நடவடிக்கை கோரி கரூர் ஆட்சியரிடம் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டது. அரவக்குறிச்சி அதிமுக ஒன்றிய செயலாளர் கலையரசன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி 165 வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் முறையாக வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்ட கட்சியினருக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பிரகாஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்ற உத்தரவை இணைத்து ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த மாதிரி முறைகேடு செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் ஒப்புகை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் மீறி இந்த பிஎல்ஓஸ் நடந்துக்கிறாங்க. அந்த மனுவிலேயே, அதாவது ஆரம்பத்தில் தேர்தல் முடிஞ்சோடனே கலெக்டருக்கு அனுப்பிச்ச மனுவிலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம், வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொருத்தர். அதுலேயும் தவறா போடுறாங்க. அது எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம ஆர்டிஐல கேட்கும்போது என்ன சொல்றாங்க, என்எஸ்எஸ்ல இருக்கிறவங்கள அந்த கமாண்டரை வச்சு மாவட்ட ஆட்சியர் கூட்டம் போட்டு அதன் அடிப்படையில் அவர் மூலமாக என்எஸ்எஸ் காரங்களை தான் நியமிக்கணும்னு இருக்கு. ஆனா அதையும் மீறி அரசியல் கட்சிக்காரங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான ஆவணங்கள் எங்களிடத்தில் இருக்கு. தேவையான நேரத்தில் அதுக்கும் வழக்கு தொடர்வோம். கல்வித்துறையின் குளறுபடியால் மதுரையில் மாணவி ஒருவரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. தேத்தாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்ற மாணவி 12ஆம் வகுப்பு முடித்துள்ள நிலையில் 11ஆம் வகுப்பில் இயற்பியல் பாட தேர்வில் ஆப்சென்ட் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது ஆன்லைன் மூலம் தெரியவந்துள்ளது. இதனால் அந்த மாணவி கல்லூரி படிப்பை தொடங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் பள்ளிக்கல்வித்துறையிடம் முறையிட்டால் டெக்னிக்கல் எரர் என கூறி தொடர்ந்து அலைக்கழித்து வருவதாக மாணவி குற்றம் சாட்டினார். நீலகிரி மாவட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு எதிராக SC/ST பணியாளர்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கோவை கோட்டத்திற்கு உட்பட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பணி அழுத்தம் அளிப்பதாக புகாரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து கழக அதிகாரிகள் சாதி ரீதியாக செயல்படுவதாகவும் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுதாரர்கள் வலியுறுத்தினர். இந்த உதகை மண்டலத்துல 5 கிளையிலையும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பயங்கரமா அட்ராசிட்டி நடக்குது. லீவு கொடுக்கறது இல்ல, நிக்க வச்சுதான் பேசுறாரு, உட்கார விடுறது இல்ல, எங்க கேட்கற வண்டி ஒதுக்குறது இல்ல, ஈஸியான வண்டியெல்லாம் வேற இடத்த கொடுத்துட்றாங்க, யாருமே ஓடாத வண்டியை SC தொழிலாளி கொடுத்துறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நிறைய வந்தது. அதை இவர் சொன்னாரு. இவர் சொல்லி 8 நாள் கழிச்சு இவருக்கு டிரான்ஸ்ஃபர். கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இளைஞர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதிதாக வடிகால் மற்றும் சாலை அமைத்து தர கோரி மணி என்பவர் முறையிட்ட போதும் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததால் பேரூராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து மணி போராட்டத்தில் ஈடுபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட வேண்டிய நிலை இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்டில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ராணுவ வீரரின் உடலுக்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் அஞ்சலி செலுத்தினார். ஆற்காடு அருகே கீழ்மின்னலைச் சேர்ந்த பிரவீன்குமார் குளியலறையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். பிரவீன்குமார் உடலுக்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதையடுத்து அரசு மரியாதையுடன் பிரவீன்குமாரின் உடல் தகனம் செய்யப்பட்டது.